ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஸ்டியூட்டில் பண்ண ஒரு லைவ் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டை நீட்டாக அலைன் பண்ணுறோமா, அலைன் பண்ணிவிட்டு இது அப்படியே 4 ஃபோல்டில் பண்ணிடும். இது லைனிங் துணினால நம்ம லைனிங்கை அடித்து திருப்பலாம், இல்லை சும்மா ஒரு சின்ன பட்டி பீஸ் மாதிரி அடித்து திருப்புறோம். ஸோ அந்த அடித்து திருப்புற கான்செப்ட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல 1/2 inch கொடுத்தா போதும். இப்போ நான் ப்ளவுஸை வைக்கும்போது இங்கேருந்து எண்டு கரெக்டாக இந்த எண்ட் பாயிண்டில் நான் கொடுத்த அந்த 1/2 inch லைனுக்கு மேலே இதை நான் இப்படி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எண்டு வந்து இங்கே டைட்டாக இருக்கணும், கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த ஆன் ஃபோல்டில் வர மாதிரி வைக்கணும். வச்சு இந்த இடத்துல எக்ஸாக்டாக வர்மார்க். தென் இங்கேருந்து சீமாவில் வந்து டாட் இன்டேக் கொடுப்போமா 1 inch, இங்கேருந்து 1 inch டாட் இன்டேக்குக்கு ஒரு மார்க். இங்கேருந்து அப்பர் பாடி மார்க் பண்ணுவோமா, இந்த அப்பர் பாடி லைன் வந்து இந்த ஆம் ஹோலும் சரி பண்ணிக்கலாம். இது எவ்வளோ தூரம் வருதோ ஜஸ்ட் லைக் தட் இங்கே ஒரு மார்க். நெக்கு வந்து நார்மலாக நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒய்டாக இருக்கா. இப்படி வைக்கக்கூடாது, இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சி நெக்கை தூக்கி கரெக்டாக இப்படி அலைன் பண்ணணும். பர்ஃபெக்ட். இந்த இடத்துல நல்லா டைட் பண்ணால் தான் இது மேலே ஏறும். நான் சும்மாவா இப்படியே பண்ணாலாம் வராது. ஓகே, ஸோ என்ன பண்ணும், இதை வந்து கரெக்டாக இப்படி அலைன் பண்ணி இந்த கையில் ஒரு பிடிச்சிட்டு இங்கே இருக்க நெக் லைனை இதை இப்படி பர்ஃபெக்டாக கொண்டு வந்து இப்படி சீட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு திங் பண்ண பிறகு டைட்டாக பிடிச்சிக்குங்க கையை. ஜஸ்ட்டு ரெடி. ஷோல்டர் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கு, இந்த ஸ்லீவும் பாடி எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க். ஓகே, தென் இது எந்த மாதிரி ஷோல்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஷோல்டர் லைன். ஓகே, அது இப்போ பேக் நெக் என்ன பண்ணிடணும், ஃப்ரண்ட் நெக் தெரியுதா, அந்த ஃப்ரண்ட் நெக்கை உள்ளே தள்ளிட்டோன்னா நம்ம பேக் நெக், இந்த பேக் நெக் எங்கே முடியுதோ அது ஒரு மார்க். ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து வெறும் பாயிண்ட்ஸ் தான் இப்படி இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். நம்ம கம்மீஸில் ஏற்கனவே பார்த்தோம், நெக் லைனில் இந்த சைடு சீம் அலவன்ஸ் வரும். இங்கே கொடுத்தா தான் இந்த 1/2 inch தைச்சா இங்கே போய் நிற்கும். நீங்கள் உள்ளே போய் கொடுத்தீங்கன்னா தைச்சு ஃபர்தராக உள்ளே போயிடும். சீம் அலவன்ஸ் எங்கே கொடுக்கணும், இது ரெடி, இது சீம், இது ரெடி. வேறு கலர் சாக்லேட் இது ரெடியா, இது 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இந்த லைனை கனெக்ட் பண்ண போகிறோம். இது ரெடி மெஷர்மெண்ட்டாக, இங்கேருந்து மேலே 1/2 inch சீம், இது ரெடி, மேலே 1/2 inch சீம், இது ரெடி, இது 1/2 inch சீம், இது ரெடி, இந்த ப்ளூ கலர் வந்து 1/2 inch சீம், இது கீழே இருக்க ரெடி, மேலே 1/2 inch சீம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ப்ளூ லைன்ஸை மட்டும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். மேலே அந்த கொடுத்துருக்கோம்ல ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன், அந்த ப்ளூ லைனை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்குக்கும் அதே மாதிரி தான் செகண்ட் கொடுத்தா அந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுது. இது அப்போயே சொன்னோமா, இது கரெக்டாக 2 inch நெக் லைன் வந்திருக்கு. ஒருவேளை எனக்கு கீழே ஒய்டு வேணும்னா இதை லைட்டாக இப்படி ஸ்லாண்ட் பண்ணிக்கலாம். 4.25 1/2 inch வரைக்கும் இந்த நெக்கு கொஞ்சமாக க்ராஸ் பண்ணிக்கலாம் வேணாம். ஓகே, தென் இதில் வந்து உங்களோட நெக் லைன் ஷேப், என்ன நெக் லைன் ஷேப் வேணுமோ இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஆர்ம் ரவுண்ட். இப்போ ஆர்ம் ரவுண்ட் வந்து இப்போ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து 7.75 வந்துருக்கு, தெரியுதா, கரெக்டாக 7.75. இப்போ நான் இந்த கர்வ் வரைஞ்ச பிறகு அதை மெஷர் பண்ணனாலும் எனக்கு 7.75 வரணும். இது ஷோல்டர் லைன், ஷோல்டர் லைன்லேருந்து 1/2 inch வந்து சீம். இது வந்து சீம் அலவன்ஸ், அதை விட்டுருங்க.
இந்த 1/2 inch விட்டுட்டு இங்கேருந்து 1/4 inch போல் உள்ளே போய் இந்த மெஷர் பண்ணனா எனக்கு 7.75 வரணும். ஓகே, 7.75 நியர் 8 வந்திருக்கு. ஓகேவா? பெருசாக நான் இந்த ப்ளவுஸை இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் இழுத்து வச்சுருந்தானா 8 நியர் பையாவது வந்திருக்கும். ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இப்போ கரெக்டாக இந்த பாயிண்டில் தான் ப்ளவுஸ் முடிஞ்சுது. அதே பாயிண்டில் தான் நமக்கு டேப்பும் நிற்கிது. அப்படி வச்சு பார்க்கலாம். இல்லை இந்த ப்ளவுஸோட ஆர்ம் ஹோலும் ஷோல்டர் இப்படி எண்ட் டு எண்ட் பிடிச்சிக்குங்க. இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் வச்சு பார்த்தா இந்த ஆர்ம் ஹோல்குள்ளே அது அழகாக இப்படி வந்து சீட் ஆகிடும். இந்த லைன்ஸ் கனெக்ட் பண்ணலாம். இது ரெடி மெஷர்மெண்ட்டாக இந்த இடத்துல இதோட கனெக்ட் பண்ணிடலாம். தென் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, 1.5 வாட் எவர் இட் இஸ், அந்த இடத்துக்கு கண்ணா பின்னால் நம்ம கட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லா சீமும் கொடுத்துருக்கீங்களா ஒரு வாட்டி கவனிச்சுட்டு அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ப்பு பாயிண்டி சிசர்ஸாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அந்த பிசுலாம் இல்லாமல் கட்டிங் கரெக்டாக இருக்கும். அண்ட் நாட்ச் இங்கே ஒரு நாட்ச் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இது ஆர்ம் ஹோல்குள்ளே இப்படி நீட்டாக ஃபிட் ஆகுற மாதிரி வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை மார்க் பண்ணிடலாம். இங்கேருந்து மேக் இட் அஸ் அ சி இது பாருங்களேன், இப்படி க்ராஸாக போகுது இல்லையா, இங்கே க்ராஸாக போகாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் அவுட்டரில் இப்படி போயிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கூட வேணாம், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வெளிப்பக்கமாக பஸ்ட்டுக்கான ஷேப்க்கு அது இது எடுத்துடலாம். ஓகேவா? தென் இதை வந்து ஃபர்தராக லைட்டாக இப்படி உள்பக்கமாக கர்வ் பண்ண நான் ரெடி மெஷர்மெண்ட் சைட்லேயே நான் வச்சு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த டாட் பாயிண்ட்ஸ் இருக்கா, இந்த டாட் பாயிண்ட்ஸை வெளியே எடுத்து இதை இப்படி பண்ணிவிடுங்க ஸ்ட்ரைட்டாக இப்படி. ஓகே, ஸோ ஷோல்டரோட இந்த சீம் அலவன்ஸை விட்டு மிட்டு வச்சேன்னா இதான் இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட் தெரியுதுங்களா. இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட் இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க். ஓகே, நான் திருப்பி எடுத்து காட்டுறேன். இதான் என்னோட ஏபெக்ஸ் பாயிண்ட் தெரியுதுங்களா. இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்டை நான் இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டேன், ஷோல்டரோட சென்டரை பிடிச்சிருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து இங்கே மேலே சீம் அலவன்ஸ் லைனை விட்டுருங்க, தெரியுதா. இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்டும் அப்படியே ஒரு லைன். ஓகே, திரும்பி உங்கள் ஹூக் சைடு, இந்த ஹூக் பட்டி சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு எடுத்துக்க. ஏபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து அந்த ஹூக் பட்டி சைடு வரைக்கும் எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கங்க. எடுத்து இங்கேருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணி இங்கே ஒரு லைன். இப்போ நம்ம ஏபெக்ஸ் பாயிண்ட் கிடச்சிருச்சுங்களா, அவ்வளோதான். இப்போது ஃபுல்லெஸ் பஸ்ட். ஃபுல்லெஸ் பஸ்ட் எப்படி எடுக்க போகிறோம், இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்டை இப்படி பிடிச்சிக்குங்க, பிடிச்சி இதை ஃப்ளாட்டன் பண்ணிடணும். இப்படி ஃப்ளாட்டாக இப்படி இருக்குங்களா, இப்படி இருக்கா. ஏபெக்ஸை இப்படி பிடிச்சிங்க, இதை இப்படி பிடிச்சி இப்படி ஃப்ளாட் பண்ணிடணும். ஓகே, இங்கேருந்து அப்படியே ஷோல்டர் ட்ராவல் ஆகிறேன், தெரியுதா. ஸோ இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே இந்த பட்டி துணி வந்திருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணுறீங்க. அதுலேருந்து 1/2 inch பட்டி ஜாயின் பண்ண சீம் அலவன்ஸ். ஓகேவா, இது புரிஞ்சுதுங்களா. இது ரெடி, இது சீம் பட்டி ஜாயினிங்க்கு. இப்போ இதுல நெக் டெப்த் எந்த அளவுக்கு நெக் டெப்த் இருக்குன்னு பாருங்க. ரெடி லைன் டு ரெடி லைன் நான் வச்சிருக்கேன். ரெடி லைனும் இந்த ஷோல்டர் ரெடி லைனும் இப்படி நான் வச்சிருக்கேன். இங்க சீம் அலவன்ஸ் வரும் இல்லையா, அந்த சீம் அலவன்ஸ்குள்ள இப்படி இல்ல சீம் அலவன்ஸ் 1/2 inch இருக்கா உள்பக்கமா,
ஸோ ரெடி எல்லாம் ஈவனாக மேட்ச் பண்ணி இது அப்படியே இப்படி டர்ன் பண்ணணும். இந்த நெக்லைனோட ரெடி மெஷர்மெண்ட் இந்த லைன், ஷோல்டரோட ரெடி மெஷர்மெண்ட் இந்த லைன். இங்கே இப்படி அலைன் பண்ணி இந்த நெக்கை இப்படி திருப்பணும். நெக்லைன் எப்படி போதோ அதே ஷேப்பில் இப்படி திருப்பணும். தெரியுதா? இப்போ இதே ஷேப்பில் தானே இவங்க கட் பண்ணியிருக்காங்க, அதே ஷேப்பை ஹோல்ட் பண்ணிவிடுங்க. ஹோல்ட் பண்ணி ஒரு மார்க். ஒருவேளை இதே நெக்லைன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து இப்படி வந்துருச்சுங்களா? தென் இங்கே ஏதோ ரெடி மெஷர்மெண்ட் சீம் அலவன்ஸ் தெரியுதுங்களா? இதே மாதிரி நெக்லைனுக்கு இன்னொரு 1/2 inch சீம் அலவன்ஸ் போட்டு இந்த நெக்லைன் ஷேப்பில் இதையும் நான் கொண்டு வரேன். அவ்வளோதான். காட் இட்? அதனால தான் நான் சொன்னேன் ரெடியில் வைங்கன்னு. ரெடியில் வச்சிருந்தால் தான் எனக்கு சீம் கிடச்சிருக்கு. இல்லைனா சீமில் வச்சுருந்தானே எங்கே வரைய முடியும்? இது புரிஞ்சுதுங்களா? தென் அடுத்து திரும்பி ஹூக் பட்டியே எடுக்கிறோம். இந்த இடத்துல ரெடி டு ரெடி இப்படி மேட்ச் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சு பட்டி இது வரைக்கும் பட்டி முடியுது கரெக்டாக? இங்கே பாருங்கள், இப்படி வச்சேன்னா இங்கே பட்டி எனக்கு முடியுது கரெக்டாக? இப்போ நான் மார்க் பண்ணும்போது இங்கேருந்து கரெக்டாக பட்டி எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க். ஓகே, இதிலேருந்து டாட்டுக்கு ஒரு மார்க்கும் 1/2 inch, பட்டி ஜாயின் பண்ண ஒரு 1/2 inch, 3 மார்க் பண்ணேன். 1 2 3. திரும்பி நான் சொல்லட்டுங்களா? இங்கேருந்து இப்படி வைக்கிறேன்னா வச்சுட்ட பிறகு இதை மார்க் பண்ணுங்க ரெடியாக. இப்போ இங்கே ஒரு டாட் கொடுத்துருக்கோமா? இந்த உள் பக்கமாக ஒரு 1/2 inch டாட்டு, அதுக்கு ஒரு 1/2 inchம், பட்டி ஜாயின் பண்ணுமா அதுக்கு ஒரு 1/2 inch. அவ்வளோதான். ஆமாம், 2 லைன் வரணும். டேப் இருந்தால் டேப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். 1 inch டாட் நினைக்கிறேன். கரெக்டாக 1 inch. இங்கேருந்து 1 inch, இங்கேருந்து 1 inch. ஒருவேளை இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணனா எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கோ மெஷர் பண்ணி மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். டாட் வந்துருச்சுங்களா? இப்போ இந்த 0.3 இருக்கா பட்டி துணியோட டாட்டு, அது கூட இந்த சீம் அலவன்ஸ் டாட் இருக்கா, இதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடம் காலியாக இருக்கா? இப்போ இதுக்கும் மெஷர்மெண்ட் இருக்கு. இது எப்படி மெஷர் பண்ணோம்? ஆம் ஹோல் பக்கத்தில் இந்த பட்டி துணி எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு பாருங்க. ஆம் ஹோல் பக்கத்தில் இது ரெடி கரெக்டாக? இது ரெடி மெஷர்மெண்ட் தானே? இது வந்து சீம் அலவன்ஸ். நான் இங்கே ரெடியை மார்க் பண்ணிக்கிறேன். இது ரெடி. ரெடியிலேருந்து இந்த பட்டிக்கு எவ்வளோ துணி இருக்கோ அது வரைக்கும் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் அ ரெடி மெஷர்மெண்ட். 1/2 inch வந்து சீம்க்கு. இப்போது இந்த லைனை நான் சீம் கூட அவ்வளோதான். ஆம் ஹோல் டாட்டில் நம்மளே பிடிச்சிக்கலாம். அது எப்படி போதோ இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஆம் ஹோல் டாட்டில் நம்ம அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் கிராஸ் எடுத்துகிட்டு அது துணி எப்படி போதோ அதை வச்சு தான் நம்ம ஆம் ஹோல் டாட் பண்ண முடியும். இதில் நம்ம எதுவுமே செக் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஓகே, மெஷர்மெண்ட்ஸ்னு வந்துச்சுன்னா பட்டி துணி எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃப்ரண்ட்டும் பேக்கும் அனலைஸ் பண்ணி பேலன்ஸ் எவ்வளோ வருதோ பட்டி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து மெஷர்மெண்ட் துணி கொடுத்துட்டாங்க, நான் இதுலேருந்து தான் பட்டி எடுத்துட்டே ஆவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அதையும் அப்படியே எடுத்துக்கலாம். பட்டி துணிக்கு கீழே 1 inch ஆஃப் ஃபோல்டிங் அதை விட்டுருங்க. ஓகே, அந்த 1 inch விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டியை நான் மேலே வைக்கிறேன். சீம் அலவன்ஸ் இங்கே தெரியுதுங்களா? அதுக்குரிய கேப் இங்கே விட்டுட்டு இப்படி வைக்கிறேன். ஓகே, பட்டி ஆக்சுவலாக மெஷர் பண்ண தேவையில்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அனலைஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணிடலாம். இல்லை நான் பட்டி இப்படியே தான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது. ஓகே, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டு. ஓகே, அப்படியே இந்த பட்டி இந்த இடத்துல ரெடி மெஷர்மெண்ட்டு, அதுலேருந்து 1/2 inch சீமு. ஸோ இங்கேருந்து இதோட ரெடி இப்படி மார்க் பண்ணிடுங்க. இது ரெடி, இது 1/2 inch சீம். ஸோ இங்கேருந்து அப்படியே இப்படி கர்வ் பண்ணி இந்த லைன் எடுத்து கொடுத்துக்கலாம். தென் இதுலேருந்து 1.5 சீம் அலவன்ஸ் வேணும். அப்படியே பட்டி முடிஞ்சிச்சுங்களா? இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்குங்க. நாட்ச் போட்டால் இதான் ஃப்ரண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும். ஸ்லீவ் பார்க்கலாமா? ஸ்லீவ் மடிச்சு தைக்க 1 inch சைடில் விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அங்கே நான் ரெடி மெஷர்மெண்ட்டை இப்படி வைக்கிறேன்.
ஈவன் அவுட்டாக இப்படி வச்சுருங்க. 1 inch for the down fold. அடிச்சு திருப்பறதா இருந்தா 1/2 inch. ஸ்லீவும் பாடியும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு லைன். இந்த கர்வ் உங்களுக்கு வரும்னா ஃப்ரீ ஹேண்ட்ல அப்படியே போட்டுக்கலாம். கமீஸ்ல ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வச்சு வச்சு அப்படியே ஷேப் பாருங்கன்னு, அந்த மாதிரி ஷேப் பார்த்து போட்டுத்தா இருந்தாலும் ஓகே. எப்படி பார்க்கணும்னு தெரியும் இல்லையா? இந்த ஷேப்ல எப்படி எடுத்துட்டு மார்க், திரும்பி ஃபிங்கர்ஸ் இங்கே பிளேஸ் பண்ணுங்க, எடுத்துட்டு ஒரு மார்க், அப்படியே டாட்டர் லைன்ஸாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ரெடி. இதுல இருந்து 1/2 inch சீம். $1.5 நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா பிளவுஸ்க்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி. எங்க மடிச்சதுக்கு 1 inch இருந்தால் கொடுக்கலாம், 1/2 inch இருந்தால் கொடுக்க வேண்டாம். அப்போ இப்படி கொடுங்க, இப்படி வெளியே போயிடுங்க. ட்ரௌசர் பேண்ட்டுக்கு வெளியே போகணும் இல்லையா, அப்படி பண்ணுங்க. இல்லை 1/2 inch மடிச்சு தைக்கிற ஃபேப்ரிக் ஓட்ட மடிச்சுட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட் இங்கேருந்து அப்படியே கட் பண்ணி